ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் உங்கள் பிரணவ் விலாக்ஸ் சேனலில் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாம் இன்றைக்கி இந்த எமர்ஜென்சி டார்ச் லைட் தாங்க நான் வாங்கிக்கிறேன்னு. இது ஆக்சுவலாக என்னடான்னு கேட்டீங்கன்னா, வெறும் நம்ம லைட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் 4 மோடு இருக்குது லைட்டு. நான் எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக 5 கேஜெட் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லைட்டு மட்டும் வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மெயினாக ஒரு தலைவலியாக குறைஞ்சிருச்சு. என்னடான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேட்ரி வாங்கி போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது அப்போ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசார்ஜபிள் தான். அது கூட டைப் சி போடுறதுக்கு. சரி வாங்க இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம டீட்டெயில் பேஜ் ஃபாலோ பண்ணணுன்னா வேண்டாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம Mr.Pranav ப்ராஜெக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகணும். லெட்ஸ் கோ வீடியோ. இப்போ என்னங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுதாண்டி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு வாரண்டி கார்டு ஒன்று தந்துருக்குறாங்க. இதுக்குரிய வாரண்டி எப்போலாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்குரிய டார்ச் லைட்டு இதாங்க அந்தக்குரிய லைட்டு பார்த்தீங்க தெரியும். அதுக்கப்புறமா உள்ள இந்த சார்ஜிங் கேப்பு நான் சொன்னேன், டைப் சி போட்டு இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ லைட்டை நம்ம பார்ப்போம். இது தாங்க நான் சொன்ன லைட்டு. காம்சர்ட்டாக கூட இருக்குது. நம்ம ஏதாச்சும் பேக்கெட்டில் கூட நம்ம இப்போ போட்டு போகலாம். அந்த மாதிரி தாங்க இருக்குது லைட்டு. பிரச்சனை இல்லை, நல்லா சூப்பர் குவாலிட்டியாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் நமக்கு பாட்டில் ஓப்பனர் தந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டில் ஓப்பனர் இது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஒரு கீச்சைன் மாதிரி கூட நமக்கு வந்துடும். கீச்சைன் நம்ம பைக் சாவி, கார் சாவி எது வேணால் நம்ம நேராக போட்டு வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா இங்கே இது தாங்க டைப் சி போட்டு அந்த சார்ஜ் பண்ணுறது. அதுக்கப்புறமா பின்னாடி மேக்னெட்டு. இது ஸ்டாண்டு. நம்ம இப்போ ஸ்டாண்டாக கூட நிற்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பின்னாடி மேக்னெட் இருக்காங்க. நான் மேக்னெட் ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தேன் தெரியும், நான் பின்னாடி மேக்னெட் ஒட்டுறேன். அவ்வளோதாங்க, சடுபாட்டாக ஒட்டிடுச்சு. இது நான் டேபிள் தான் நான் ஒட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எப்போயும் வேணால் ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதுக்குரிய என்னடா பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, இங்கே லைட்டு தான். இது என்னென்ன மோடு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே தாங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல் பிரைட்னஸ் இருக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்த்தேன் தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டார்ச் லைட்குரிய வச்சுருந்தான். அதுக்கப்புறமா அதுவே அந்த சுவிட்சை இன்னொரு அழுத்தோன்னா கொஞ்சம் டிம்மாக எழுதும். திரும்ப அதே சுவிட்சை இன்னொரு அழுத்தோன்னா நம்ம பிளிங்கிங் ஆகும். யாராச்சும் காட்டுக்குள்ளே இருக்குன்னா நம்ம இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஆகும். பார்த்தேன் தெரியும், இப்படி விட்டு விட்டு வரும். சரி ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்னென்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வீடியோ பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சியூ டாட்டா.